ஹாய் டியூட்ஸ். ஜியோ, ஏர்டெல் வந்து மக்களுக்கு, அதாவது நம்ம வாடிக்கையாளராக இருக்கோம்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சுருக்காங்க. என்ன ஆப்புன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 3க்கு அப்புறம், ஜூலை 3க்கு முன்னாடி வரையுமே வந்து நீங்கள் வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மந்த்துக்கு வந்து ஒரு 1.5 ஜிபி ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க. அன்லிமிட்டட் 5G வந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஜூலை 3க்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணி ஒரு 3 மந்த் இருக்குன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக 5G கிடைக்கும். அந்த ரீசார்ஜ் பிளான் முடிகிற வரையும், அது வந்து ஆகஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து செப்டம்பராக இருக்கலாம், அக்டோபர் வரையும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஆஃப்டர் ஜூலை 3க்கு அப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ரீசார்ஜ் பிளானே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருங்க. இது ஜியோக்கு மட்டும் கிடையாதுங்க, ஏர்டெலும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஏர்டெல் தாண்டி வோடஃபோன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, வோடஃபோன் தாண்டி பிஎஸ்என்எலும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் 2000 முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட வந்து கம்பெனிஸ் இருந்ததுங்க. டெலிகாம் கம்பெனிஸ் நிறைய இருந்தது. ஏர்டெல் இருந்தது, ஏர்செல் இருந்தது, டாடா டொகோமோ இருந்தது. நமக்கு பேர் தெரியாத சிம் எல்லாம் ஏகப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே வந்து 2000 காலகட்டத்தில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக வந்து எல்லாமே வந்து போயிட்டாங்க, ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. சரி, ஃபீல்டில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் 4 கம்பெனி, அதாவது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஜியோ, ஏர்டெல், அப்புறம் வந்து பிஎஸ்என்எல், அப்புறம் வந்து வோடஃபோன் தான் இருக்குது. அந்த கம்பெனிஸ்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜியோ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜியோ ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த் தான் ஆகுது, 9 இயர்ஸ் ஆகுது. அதே மாதிரி ஏர்டெல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜூலை 1995 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வோடஃபோன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் 1985 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல் ஆஸ் யூஷுவல் வந்து செப்டம்பர் வந்து 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க பிஎஸ்என்எலும் ஜியோ ஒன்றாண்டு. இல்லைங்க, எல்லாமே வந்து ரிலையன்ஸ் ஜியோ, சரிங்களா? பிஎஸ்என்எல் வந்து பாரத், இந்த மாதிரி சம்திங் ஏதோ வரும். இந்த கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சோங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா வோடஃபோன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1985. அதுக்கப்புறம் வந்து ஏர்டெல் வந்தது, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிஎஸ்என்எல் வந்து, அதுக்கப்புறம் தான் வந்து ஜியோ வந்து. அந்த ஜியோ வரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ஜியோ வந்து அம்பானி பேஸ் பண்ணி ரன் பண்ணுற கம்பெனி தான். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக விட்டார். ஒரு 3 மந்த்துக்கு ஃப்ரீ நெட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 மாதத்துக்கு நீங்கள் தாறுமாறாக வந்து நெட் யூஸ் பண்ணிக்கலாம் சொன்ன உடனே நிறைய பேர் வந்து அப்போ வந்து வோடஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏர்செல் மெயினாக வந்து டோட்டலாக வந்து அடி வாங்கிடுச்சிங்க அந்த டைமில் அடி வாங்கினதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஜியோ யூசர்ஸாக மாறிட்டாங்க. ஸோ ஜியோ யூசர்ஸாக மாறினோடனே ஜியோ வந்து வெல்த் வந்து ரொம்பவே வந்து ஹை ஆகிடுச்சு. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து ஜியோ சிம் வந்து போக ஆரம்பிச்சிது. என்னதான் மேனுஃபேக்சரிங் ஜியோ சிம் பண்ணாலுமே வந்து அதோட மேனுஃபேக்சரிங்கை தாண்டி வந்து அதிகமாக வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து 3 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த மந்த்லி பேக் வந்து கொண்டு வந்தாங்க. ஆஸ் யூஷுவல் இருக்க மந்த்லி பேக் வந்து கொண்டு வந்தாங்க. 3 மந்த் வந்து ஃப்ரீ, எவ்வளோ நெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து ஜியோ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த்லி பேக் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக வந்து ஏறி 2022 சம்திங்கில் வந்து ஒரு ஜிபி வந்து 239 ரூபா, அதாவது 1 ஜிபி கிடையாது, 1.5 ஜிபி. நான் சொல்கிறது வந்து ஜியோக்கு. ஏர்டெல்லுக்கு வந்து 299 சம்திங் வரும் 1.5 ஜிபி. 2022 வந்து 12% வந்து நாங்கள் வந்து ரீசார்ஜ் பிளான்லேருந்து நாங்கள் வந்து 12% வந்து அதிகரிக்க போகிறோம் அமௌண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 2024 ஜூலை 3க்கு அப்புறம் வந்து 25% நாங்கள் நார்மலாக இருக்கிறத விட 25% நாங்கள் வந்து அதிகரிக்க போகிறோம்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிஸ் வந்து அறிவிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் ஏர்டெல், அதுக்கப்புறம் வோடஃபோன், அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்என்எல், எல்லா கம்பெனிஸுமே வந்து அறிவிச்சிருந்துருக்காங்க. இதில் ஜியோவோட மாஸ்டர் பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னு, ஜியோ ஏர்டெல் தான் இப்போ மெயினாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஒன்று ஜியோ பிடிக்காதவங்க ஏர்டெலுக்கு போயிருது, ஏர்டெல் பிடிக்காதவங்க வந்து ஜியோக்கு வந்தது. இந்த மாதிரி மாற்றி இப்போ ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் தான் வந்து இப்போ காம்படிஷன் ஹெவியாக போயிட்டு இருக்கு. இந்த 2 கம்பெனியுமே வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப் வச்சிருக்காங்க. இந்த 25% வந்து அதிகரிச்சதுனால ஆப் பண்ணி கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. அதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் வந்து ஏர்டெலுக்கு நீங்கள் 1.5 ஜிபிக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 349 ருபீஸ், அதாவது 349 ரூபா 28 நாளைக்கு. முன்ன எவ்வளோ பண்ணியிருந்திருப்பீங்கன்னா ஒரு 300 பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு 50% வந்து அதிகரிச்சிருக்கு, ஒரு 50 ரூபா வந்து அதிகரிச்சிருந்திருக்கு. அதே சமயம் நீங்கள் வந்து இதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜியோக்கு எடுத்திங்கன்னா 239 299 ரூபா தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் 1.5 ஜிபிக்கு 28 டேட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் 5G யூஸராக இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், 5G யூஸருக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆப் வச்சுருக்காங்க. என்ன ஆப்புன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து 5G யூஸ் பண்ணி நீங்கள் பழக்கப்பட்டிருப்பீங்க, 4G வந்து கிடைக்காதனால 5G யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் 1.5 ஜிபிக்கு நீங்கள் நெட்டு போட்டிங்கன்னா அது வந்து 3 மாதத்துக்கு போட்டாலும் சரி, நீங்கள் 1 இயருக்கு போட்டாலும் சரி, உங்களால் 5G யூஸ் பண்ணவே முடியாதுங்க. எப்படி 5G ஆக்டிவேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 2 ஜிபி இல்லைனா வந்து 2.5 ஜிபி இந்த மாதிரி சம்திங் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜியோவில் அன்லிமிட்டட் 5G வந்து உங்களால் உபயோகப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அங்கே தெரிவிச்சிருந்துருக்காங்க.
இது வந்து யார் யாருக்கு வந்து மிகப்பெரிய அடின்னு கேட்டிங்கன்னா 5G யூசர்ஸ்க்கு மட்டும்தான் மிகப்பெரிய அடி. அதை வந்து ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, ஏர்டெலுக்கும் இதே சம்திங், நம்ம ஜியோக்கும் வந்து இதே சம்திங் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 1.5 GB யூஸ் பண்ணிட்டு நான் வந்து 5G யூஸ் பண்ணிக்கிறேன், அமௌண்ட்டும் குறையும், நமக்கு வந்து 5G வந்து எங்கே போனாலும் நமக்கு 5G கிடைக்கிற இடத்துல நம்ம ஃப்ரீயாக நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு 5G கிடைக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து அந்த 5G வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லாத சமயத்தில் வந்து உங்களுக்கு 4G தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த பிளான் வந்து ஜூலை 3க்கு அப்புறம் நீங்கள் வந்து போட போகிறீங்கன்னா இருந்தீங்கன்னா 2GB இல்லை வந்து 2GBக்கு மேலே நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களால் 5G ஆக்டிவேட் பண்ண முடியும், 5G வந்து யூஸ் பண்ண முடியும். இது ஒரு மாஸ்டர் பிளான். இது வந்து ஜியோ கம்பெனி கிட்ட இருக்க மாஸ்டர் பிளான், அதாவது ரிலையன்ஸ் ஜியோ, அதாவது அம்பானி கிட்ட இருக்க மிகப்பெரிய மாஸ்டர் பிளான். ஸோ நானும் 5G யூசர் தான். ஸோ நாம் என்ன பண்ண முடியும், நம்ம ஆல்ரெடி வந்து நான் இப்போ நெட் பேக் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 மந்த்துக்கு, அதாவது இந்த அறிவிப்புக்கு முன்னாடி நான் வந்து 1 இயருக்கு நான் நெட் பேக் போட்டிருந்தேன்னா எனக்கு கவலை கிடையாது. ஸோ நான் நெக்ஸ்ட் இயர் தான் நான் போட்டுருப்பேன். பட் நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் போட்டிருக்கீங்க, இல்லை வந்து 3 மந்த் போட்டுருந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம் தான். ஸோ அமௌண்ட் வந்து அதிகரிக்கும். 5G யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா பேக் 2GBக்கு மேலே போகணும், இல்லை வந்து 2GBக்கு போட்டால் உங்களால் 5G யூஸ் பண்ண முடியும் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே போனாலுமே. அப்படி இல்லைனா உங்களால் 5G யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் போடுற 1GB இருக்கும்ல, அதை வச்சு தான் நீங்கள் வந்து 1 டே ரன் பண்ண முடியும். இன்னும் அந்த ரீசார்ஜ் பிளான் வந்து 5G யூசர்ஸுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஆப்பு இருக்கும். ஏன் நான் கேட்குறேன்னா, இப்போ எல்லாருமே வந்து 5G யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைலே வந்து 5G தான் வருது. இன்னும் வந்து 3G இருந்தது, 2Gலேருந்து 3G மாறணும், 3Gலேருந்து 4G வரையும் ஒரு 5 அப் டு ஒரு 10 இயர்ஸாக வந்து 4G தான் இருந்தது. ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து 5G வந்து கொண்டு வர போகிறோம், இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் வந்து 5G கொண்டு வர போகிறோம்னு சொன்னாங்க. அது நடுவில் வந்து 5G வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸாகவே நீங்கள் வந்து 5G வந்து ஃப்ரீயாக தான் நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நானும் வந்து இப்போ வரைக்குமே வந்து நான் ரீசார்ஜ் பிளான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து 5G வந்து ஃப்ரீயாக தான் எனக்கு கிடைக்கிற இடத்துல, 5G கிடைக்கிற இடத்துல வந்து நான் வந்து 5G வந்து ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஏன் வந்து 5G முழுக்க வந்து ஃபியூச்சரில் 5G வரப்போகுது, சரிங்களா? 5G வந்து வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்து ஜியோ வந்துருச்சு, ஏர்டெலும் வந்துருச்சு, வோடஃபோனும் வந்து 5G வந்துருச்சு. பட் வந்து டவர் இஷ்யூனால வந்து ஜியோ ஏர்டெல் தான் இப்போ வந்து இங்கே நிற்கிறாங்க, மேலே இருக்காங்க, சரிங்களா? கம்பெனி வைஸில் வந்து 5Gனா ஜியோ, அதுக்கப்புறம் வந்து ஏர்டெல் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இருக்குது, பட் வந்து இந்த டவர்ஸ் அதிகமாக இல்லை, அதனால் வந்து மற்ற இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது, 4G வரையும் தான் கிடைக்கும். இப்போ எல்லா கம்பெனிஸுமே வந்து மொபைல்லே வந்து 5G கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எல்லா கம்பெனி ஒரு புதுசாக ஒரு மொபைல் எடுக்க போகிறீங்கன்னா எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 5G மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் 5G வரப்போகுது, சரிங்களா? 4G யாருமே யூஸ் பண்ண போகிறது எல்லாமே 5G வரதுனால வந்து இந்த பிளான் வந்து முழுக்க 5G யூசர்ஸ்க்கு மட்டுமே எடுத்தது. சார் அதனால தான் வந்து 5Gயை நீங்கள் 2GBக்கு மேலே போட்டால் மட்டும்தான் 5G நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதை வச்சு தான் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து 5G நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நார்மல் பேக்கை போட்டு போயிட்டே இருப்போம், அதை வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நிறைய பேர் 5G யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால ஒரு நாளைக்கு வந்து ஏகப்பட்ட MB எது வேணும் படத்தை டவுன்லோட் போடுறது, எது வேணாலும் டவுன்லோட் போடுறது, ஃப்ரீயாக எது வேணாலும் டவுன்லோட் போடுறதுன்னு இருக்காங்களே. இப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து ஒரு GB 2GB தான் யூஸ் பண்ண முடியும்னா அவங்களுக்கு பக்குன்னு ஆயிரும்ல. கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, 5G யூசர்ஸ் எல்லாமே வந்து 2GB பிளான் இல்லை வந்து 2.5GB பிளான் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட மாஸ்டர் பிளான் தான் வந்து அம்பானி கிட்ட இருக்கிறது, ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனி. இந்த மாஸ்டர் பிளானால தான் வந்து 5G யூசர்ஸ்க்கு மட்டும் 2GBக்கு நீங்கள் போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து 5G யூஸ் பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அந்த 2GB வந்து மேக்ஸிமம் வந்து டெய்லி எல்லாருமே 2GB யூஸ் பண்ணுறீங்களான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 5G கிடைக்கிற இடத்துல எதுக்கு அந்த நெட் யூஸ் பண்ணுவோம், 5G கிடைக்காத இடத்துல தான் அந்த 2GBலேருந்து வந்து நமக்கு ஆக்டிவ் ஆகும். இதனால வந்து கம்பெனிக்கு முழுக்க பெத்த லாபம்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் ஏர்டெலுக்கும். இப்போ இந்த இஷ்யூஸ்னால வந்து நெட்டிஷன்கள், அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து என்ன பரவலாக சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அம்பானியோட 3rd சன் இருக்கார்ல, ஸோ அவருக்கு இப்போ தான் ப்ரீ வெட்டிங் ஷூட் முடிஞ்சுது. இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் முடிஞ்சதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1042 கோடி சம்திங் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அவருக்கு கல்யாணம் வரப்போகுது, அதாவது ப்ரீ வெட்டிங், அதாவது வெட்டிங் முந்தைய இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ப்ராக்டிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராக்டிஸே வந்து 1042 கோடினா, அப்போ கல்யாணத்தை வந்து எப்படி வந்து அவர் நடத்துவார்? அதாவது மும்பையில் வந்து ஜாம்நகரில் இருக்கல ப்ரீ வெட்டிங் ஷூட் முடிஞ்சது, இப்போ வந்து மும்பையில் இருக்க அவங்க சொந்த இதில், அதாவது அவங்க வீட்டில் தான் வந்து கல்யாணம் நடக்க போகுது. ஜூலை சம்திங் இந்த மந்தில் வந்து நடக்க போகுது. அதுக்கு தான் வந்து இப்போ ஜியோ கிட்ட பணம் இல்லையா, அம்பானி கிட்ட பணம் இல்லையா, அதனால வந்து நம்மக்கிட்ட இருந்த மணியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு மீம் பேஜ் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் ஒரு வேளையை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வேளையை வந்து உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 10 பேர்த்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, இப்போ ஒரு 1.5GB நம்ம யூஸ் பண்ணுறோம், 239க்கும் 299க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்களே கணக்கு போடுங்க. கிட்டத்தட்ட 69 ரூபா டிஃப்ரென்ஸ், 60 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. அந்த 60 ரூபா இப்போ 10 பேர்த்துட்டு 60 ஆள்கிட்ட 60 ரூபா, 10 பேர்த்துட்டு 600 ரூபா, 100 பேர்த்துட்டு எவ்வளோ 60,000, 1 லட்சம் பேர்த்துக்கிட்ட நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ வரப்போகுதுன்னு, 60 லட்சம் வரும். அதாவது ஒரு 60 ரூபா ஏற்றணும், அது 1.5 இதுக்கு
2 GB நீங்கள் 2.5 GB இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதிகரிக்கும். ஸோ ஜியோ யூசர்ஸ் வந்து குளோபல் லெவலில், இந்தியா லெவலில் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஏர்டெலும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாஸ்டர் பிளான், இது எல்லாமே வந்து மாஸ்டர் பிளான். இப்போ நம்ம ஏற்றுனா தான் ஏற்ற முடியும், இல்லைனா வந்து ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லி வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து ஏற்றிருக்காங்க. இதுக்கு ட்ரே இருக்குல்ல, ஸோ டெலகாம் அத்தாரிட்டி ஆஃப், அதாவது டெலகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க வந்து யாருமே கவனிக்கல. ஸோ இவங்க தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறது. இப்போ வந்து ஏதாவது ஒரு கம்பெனி வந்து ஏதாவது ஒரு கம்பெனி வந்து ரீசார்ஜ் பிளான் ஏற்றிருக்கு, இல்லை வந்து ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூனா வந்து இந்த ட்ரேக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் போயிடும், சரிங்களா? அவங்க தான் வந்து எல்லா கம்பெனிஸ்ட்டும் வந்து பேசுறது. பட் வந்து இந்த ட்ரேவே வந்து சும்மா இருக்குது. அதாவது மக்களாகிய நாம தான் வந்து இப்போ வந்து குழப்பத்தில் இருக்கோம், எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு நீங்கள் போயிட்டு இப்போ ஜூலை 3 முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இனிமேட்டுக்கு நீங்கள் ஜியோ ஏர்டெல் போனாலும் புது பிளான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷனில் இருக்கும். பழைய பிளான் ஆக்டிவேஷனில் இருக்கும். புது பிளான் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இனிமேட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான். பழைய பிளான் வந்து ஷோ ஆகாது. 239, 750, 719 இந்த மாதிரி பிளான்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகாது. டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? எப்படி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நெட்வொர்க் யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஸோ பழகாமல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாலும் நம்ம வந்து போட்டு தான் ஆகணும். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. Ta-da.